Taste the Daily. அண்மைச் செய்தி. விழுப்புரத்தில் அதிகாலையில் கஞ்சா போதையில் நிர்வாண கோலத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க வந்த நபரை பொதுமக்களே பிடித்து போலீசில் ஒப்படைத்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக அருண், விழுப்புரம் நகர பகுதியின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய, அதாவது விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி எதிரே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இன்று அதிகாலை 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் முழு போதையில், அதாவது முழு நிர்வாணத்துடன் அந்த குடியிருப்பு பகுதிகளில் வீட்டை கொள்ளையடிப்பதன் நோக்கத்தின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய கணேசன் என்பவர் திருமண நிகழ்வு நடைபெறக்கூடிய அந்த வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிப்பதற்காக உள்ளே நுழைந்துள்ளார். அப்பொழுது அந்த நபரை கண்ட அந்த பகுதி மக்கள் அவரை மடக்கி பிடித்த போது அந்த பகுதி மக்களை விரட்டி கற்களால் தாக்கியுள்ளார். அவரை பிடித்து மேலும் அவரை விரட்டி சென்று அந்த பகுதி இளைஞர்கள் அவரை விரட்டி சென்று பிடித்த போது அவர் முழுமையாக போதையில் இருந்து வந்ததும் முழு நிர்வாணத்தில் இருப்பதை கண்டு அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த தகவலின் பேரில் காவல்துறையினர் விரைந்து வந்து அந்த பொதுமக்களிடம் இருந்து அந்த நபரை மீட்டு விசாரணை மேற்கொண்டதில் அவர் யார் என்ற விவரம் இதுவரை தெரியவில்லை. இதற்கு காரணம் முழுமையாக அவர் கஞ்சா போதையில் தன்னிலை மறந்து அந்த பொதுமக்களையும் காவல்துறையும் தாக்க முயன்ற சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டின் பூட்டுகளை உடைத்து அண்மை காலமாக விழுப்புரத்தில் தொடர் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருவதும் அதனை தடுக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கொள்ளையர்களை மக்களே களமிறங்கி பிடித்து காவல்துறையினர் ஒப்படைக்கும் நிகழ்வு கடந்த 3 வாரங்களாக இதுவரை 3 திருடர்களை பொதுமக்களே பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த சம்பவம் காவல்துறையின் செயல்பாட்டை கேள்விக்குறியாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் நகர பகுதியில் இருக்கக்கூடிய விழுப்புரம் தாலுகா காவல் நிலையம், விழுப்புரம் நகர காவல் நிலையம், விழுப்புரம் மேற்கு காவல் நிலையம் என அனைத்து பகுதிகளிலும் இந்த தொடர் கொள்ளை சம்பவங்களானது அரங்கேறி வருகிறது. இதற்கென ஒரு கூட்டங்கள் தெரிகின்றதா, இந்த கஞ்சா போதையில் இருக்கின்றவர்கள் பொதுமக்களை தாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு உயிருக்கு அச்சமான ஒரு நிலையில் சொந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழலில் தற்போது இந்த விழுப்புரம் நகர மக்கள் தள்ளப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கொள்ளைகளில் இருந்து இவர்கள் யார் எங்கிருந்து வருகிறார்கள் என்ற விவரங்கள் கூட இதுவரை ஒரு காவல்துறையினால் கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறையினரை திணறி வருவது இந்த காவல்துறை செயல்பாட்டை கேள்விக்குறியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.